திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பறிக்க வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்கள்தம் பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? சிற்றம்பலம். அப்படியே எங்க அந்த திருவாசகத்துல அந்த முதல் பாட்டுல இருந்து அப்படியே முதல் பாட்டு நீங்க படிங்க, அப்படியே எல்லாரும் படிச்சிருவோம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேய் தேர்முக கூறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவுன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் கூத்தாவுன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். சிற்றம்பலம். நன்றியா. இந்த பாடல்ல சுவாமி இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது அது பேய்த்தேர் போல அப்படின்னு சொல்றாரு. அதாவது காணல் நீர் போல இந்த வாழ்க்கை. பக்கத்துல போனா ஒண்ணுமே இருக்காது. இன்பம் போவோம், ஆனா பக்கத்துல போனா ஒண்ணுமே இருக்காது. அதனால பெருமானுடைய திருவடி மட்டும்தான் நிரந்தரமானது அப்படின்னு அந்த பெருமான்கிட்ட அந்த தீர்த்தாய்ங்கிறதே தீக்கை தான் சொல்றார். தீக்கை செய்து அந்த திகழ்த்தில்லை அம்பலத்துல திருநடம் செய்கின்ற கூத்தா உன்னை கூடுவதுதான் உண்மையான இன்பம், உன்னை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்ல சொல்ல. திருவடி இன்பம் தான் மெய்யான இன்பம்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். வாங்க தாமோதரனையா, வாங்க 2வது பாட்டு படிங்க. இருக்கீங்களா? சிவபெருமானே. நித்திலம்மா, சாமி, சிவபெருமானே. சித்திரம்மா நீங்க படிங்க. பாட்டுங்களா? பாடுங்கம்மா. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். என்றும் பிறந்து இறந்து ஆழாமே, என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளைவு எறிந்தான் பிரமன் காண்பரிய குன்றாத சீர்தில்லை அம்பலவன் குணம் பரவி குன்றார் குழலின் தோல் நோக்கும் ஆடாமோ குன்றார் குழலினே தோல் நோக்கும் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. என்றும் பிறந்திறந்து ஆளாமே ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. எப்ப நம்ம பிறக்கிறது நமக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அப்படி பிறக்காம ஆண்டு கொண்டிருப்போன் பெருமான் தான். கன்றால் விளவெறிந்தான் அப்படின்னு பிரம்மன் காண்பரி அப்படின்னு கன்று விலாங்கனியா 2 அந்த நந்தகோபர்னு கண்ணன் வந்து ஆய்ப்பாடியில நந்தகோபனா வளர்ந்து வர வேலையில அந்த கம்சன் வந்து 2 பேர்த்த அனுப்புறான். அந்த அந்த ராக்கதர்கள் 2 பேர்த்த அனுப்பி அந்த கண்ணனை கொல்ல வைக்கிறான். அப்போ ஒருத்தன் விளாம்பலமாகவும் இன்னொருத்தன் பசுவினுடைய கன்றாகவும் சென்று கண்ணனை கொல்ல பார்ப்பான். அப்ப கண்ணன் என்ன பண்ணுவான், அந்த கன்றை தூக்கி அந்த விளாம்பலத்து மேல அடிப்பான். அந்த கன்றும் இறந்துடும், அந்த விளாம்பலமும் கீழே விழுந்து சிதறி போயிடும். அதை இங்க சொல்றார். அப்படி கன்றால் விளவெறிந்தான் பிரமன் காண்பரிய பிரம்மனால போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட திருமால இவ்வளோ ஆற்றலுடைய திருமாலாலையும் பார்க்க முடியாது, பிரம்மாவாலையும் பார்க்க முடியாது. அந்த தில்லை அம்பலத்துல அந்த பெருமானுடைய குணத்தை பரவணும். மற்ற அந்த உலக விஷயங்களை பேசாம பெருமானுடைய குணத்தை பரவி அந்த தோளோட தோல் உரசி அந்த பெருமானுடைய புகழ பாடுங்க பெண்களே அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்து பாடல். ஐயா
மன்னிக்கணும். சாமி. இன்னொரு முறை சொல்லுங்க. கன்றால் விலவெறிந்த சொல்லுங்க. கண்டால் விளவு எறிந்தான் அப்படின்னா, அந்த திருமால சொல்றதுங்கய்யா. கண்ணன் வந்து ஆய்பாடியில வளரும்போது, அ அதுக்கு என்ன அந்த இடத்துக்கு பேரு என்ன? ஆய்பாடிங்கிறது அந்த கோகுலத்துல. அப்படி வளரும்போது அவன் கம்சன் வந்து 2 அரக்கர்கள அனுப்புவான். ராட்சதர்கள் அப்படின்னு 2 ராட்சதர்கள் 2 பேத்த அனுப்புவான். அப்படி அனுப்பும்போது அந்த கண் கொல்றதுக்காக அனுப்பும்போது, ஒருத்தன் மரத்துல விளாம்பழமா இருந்து சுவாமி மேல கண்ணன் மேல விழுந்து அவன காலி பண்ற மாரி ஒருத்தன் வருவான். இன்னொருத்தன் வந்து கன்றாக வந்து கண்ணன முட்டி தள்ளுற மாரி அப்படி 2 பேர் வருவாங்க. அப்படி வரும்போது கண்ணன் அந்த தருணம் பார்த்துட்டே இருந்து அப்படி அந்த கன்ற தூக்கி கர கர கரன்னு தூக்கி மேல வீசுவான். அப்படி வீசும்போது அந்த மேல இருக்க அந்த விலாங்கனி மேலயும் பட்டு, அந்த விலாங்கனியும் கீழ விழுந்து உடைஞ்சு சிதறிடும். அந்த கன்றும் இறந்து போயிடும். இது பாகவதத்துல சொல்ற செய்தி. புரியுது, புரியுது, புரியுது. அது இந்த இங்க ஒரு வரி நம்ம விஷயம் இருக்குங்களா? ஆமா. அதான் கன்றால் விலவு எறிந்தான். அப்படி கன்ற தூக்கி அந்த விலாங்கனி மேல அடிப்பான். ம், ம், ம். சரிங்க, சரிங்க. சிவாய நமः. அற்புதம். அப்படிப்பட்டவனாலயும் பெருமான காண முடியாது. பிரம்மனாலயும் காண முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. கன்றினால் விளாம்பழம் விழச் செய்த மாலும் போட்டுருக்காங்க அர்த்தம். அதான் அந்த கன்ற தூக்கி அந்த விளாம்பழத்த அடிப்பான். அற்புதம், அற்புதங்க. வாங்க 3வது பாட்டு. ராஜா ஐயா நீங்க படிங்க. ஐயா அடியேன் படிக்கிறேன். பலம் படிங்க பாலசுந்தரையா படி. பொருள் பற்றி திருச்சிற்றம்பலம். பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்று சீரடி வாழ்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் மாடாமோம் அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கமாடாமோ. திருச்சிட்டம்பலம். சிவாய். இதுல கண்ணப்ப நாயனாருடைய அந்த பூசையை சொல்றாரு. பொருள் பற்றி செய்கின்ற பூசனைனா, ஆகம பொருள் பற்றி செய்கின்ற அந்த பூசனைகள் போல் விளங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆகம பூசைப்படி, ஆகமங்கள்ல சொன்னபடி அந்த பூசையை நம்ம பண்றது தான் சிறந்தது. ஏன்னா நமக்கு தோன்ற மாரிலாம் அந்த பூஜை பண்ணக்கூடாது. ஆகமத்துல பெருமான் இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்றானோ, அந்த மாரி தான் அம்மையே பண்ணியிருக்கா. அதே மாரி தான் சண்டேச நாயனாரும் பண்ணியிருக்காரு. ஆனா, இங்க கண்ணப்ப நாயனார் நம்மளுடைய ஊன அறிவ வச்சு பார்க்குற உயிர்களுக்கு அவர் செய்தது ஆகமம் இல்லாத பூஜை மாரி இருக்கும். ஆனா, கண்ணப்ப நாயனார் செய்த பூசை எல்லாமே ஆகமப்படி செய்த பூஜை தான். ஏன்னா, அவர் செருப்பணிந்து அந்த பூஜையை செய்தார். திருமுடியில இருக்க நிர்மாலியத்த சாமிக்கு போட்டாரு. வாயில தண்ணி கொண்டாந்து பெருமானுக்கு திருமணம் செஞ்சாரு. ஊனையே அமுதமாக நிவேதனம் பண்ணாரு. அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா, அதை எல்லாமே சிவகோசரியாருக்கு சாமி சொல்லும்போது, அது எல்லாமே ஆகமமாக்கி சொல்றார். எப்படி அந்த பூஜையெல்லாம் ஆகமம் அப்படிங்கிறத சொல்றார். அத நம்ம பெரிய புராணத்துல சிந்திக்கலாம். ஆனா, அவர் செய்ததும் ஆகம பூஜை தான். அதனால அந்த அ சிவகோசரியார் எப்படி அந்த ஆகமத்தை பற்றி பூசை செய்தாரோ, அதுபோல தான் கண்ணப்ப நாயருடைய பூஜை அத விட சிறந்தது. இது அன்பு பூஜை அப்படின்னு விருப்புற்று ஏன்னா இந்த பூஜைய அவர் செய்யும்போது ஆர்வத்தோட செய்ததுனால, பெருமானுடைய அருளை பெற்றார் அப்படின்னு அந்த புகழை பாடி, தோளோட தோள் உரசி இந்த பாடல பாடுவோம் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. வாங்க ராஜா ஐயா வாங்க. அடியேன் படிக்கிறேங்கய்யா. வாங்க நிச்சயமா படிங்க. வாங்க. வாங்க. திருச்சிற்றம்பலம். கற்போலும் நெஞ்சங் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நற்பாற்படுத்தென்னை நாடறிய தானெங்கன் சொற்பால தானவா தோணாக்கம் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாடல்ல மாணிவாசக பெருமான் என் நெஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, கல்லு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி கல்லு போல இருக்குன்னு சொல்றாருன்னா, நாம ஏதாவது ஒரு கருத்த பற்றிக்கொண்டு அந்த கருத்துல உறுதியா நிக்கிறது தான் இங்க கல் போல நெஞ்சம்ங்கிறாரு. அந்த கருத்தை எல்லாம் நம்மகிட்ட இருந்து நீக்கி, பெருமான் கசிந்து உருக இந்த பெருமானை நோக்கி இந்த ஏன்னா நம்ம இந்த உலகாயுதனாகி பிற மதங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தான் இங்க வந்திருப்போம். அந்த கருத்தெல்லாம் இந்த உள்ளத்துல இருக்கும். அதையெல்லாம் கசிந்து வழிந்து ஓடச் செய்தான். வெளியே ஓடுமாறு செய்தான். அப்படி வலிமையுடையவன் அந்த பெருமான் தான். அவன் நெஞ்சில புகுந்தோனே எல்லாம் போயிடுச்சு. அதனால இப்படி ஒரு நல்ல நற்பார் படுத்து என்னை நாடறிய அப்படி அவன் ஆட்கொள்ளும்போதும் ரகசியமா ஆட்கொள்ள. எல்லாரும் தெரிஞ்சு கொள்ற மாரி பெருமான் என்னை ஆட்கொண்டான். நாடறிய தானிங்கன் சொற்பாலது ஆனவா தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு அந்த பெருமான்
அது சொல் அப்படிங்கிறது ஒன்னுலயும் பற்றாத எங்களையும் ஆட்கொண்டான். ஏன்னா எதுக்குமே கசிந்து உருகாத நானு அவனுடைய ஒரு சொல்ல கேட்டு நான் கசிந்து உருகினேன் அப்படிங்கிறத அந்த சொல்லுக்குரிய ஆற்றலை இங்க சொல்றார். ஏன்னா அது குருநாதனுடைய சொல்லுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டுங்கிறத சொல்றார். கண்டிப்பா திருச்சிட்டம்பலம். கண்டிப்பா. வாங்க ராஜா ஐயா வாங்க. சிவாயம். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நில பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு ஏழ் என திசை பத்தேன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். இங்க பெருமான் அட்டமூர்த்தங்களாக விளங்கக்கூடிய அந்த செய்தியை சொல்றாரு. நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள், விசும்பு. நீள் விசும்புங்கிறது வானம். நிலா அப்படிங்கிறது சந்திரனை சொல்றது. பகலோன்கிறது சூரியனை சொல்றது. இப்படி புலனாய மைந்தனோடுங்கிறது உயிரை சொல்றது. உயிரையும் இப்படி பெருமான் அந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் நிலா, சூரியன், உயிர் இந்த 8 மூர்த்தங்கள்லையும் பெருமான் கலந்து நிற்கிறான். அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா உலகு 7ஆக இருக்கிறது, திசை 10ஆக இருக்கிறது. எத்தனையா இருந்தாலும் இது எல்லாத்தையும் அண்டமுற நிமிர்ந்து ஆடக்கூடியவன் இந்த பெருமான். அப்படி அந்த பெருமான் நிலமுதலாய 8ம் இறைவனோட அட்டமூர்த்தங்கள் சொல்றோம். திசை 10 8 திசைகளோட மண்ணையும் விண்ணையும் கூட்டி ஒருவனுமாக இருந்து அந்த பல உயிர்கள்லயும் எத்தனை உயிர்கள் இருக்கோ, எத்தனை உயிரற்ற பொருள் இருக்கோ அத்தனையிலையும் யார் கலந்திருக்கான்னா பெருமான் ஒருவனாக நிற்கிறவன், ஏகனாக இருக்கிறவன், அநேகனாக இருந்து அனைத்து பொருள்களையும் கலந்து நிற்கிறான். இறைவன் எல்லா பொருளும் கலந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான். அதை சொல்லி தோளோட தூள் உரசி நம்ம கொண்டாடுவோம் நம்ம இறைவனன்னு சொல்லி சொல்றார். அடுத்த பாட்டு. சிவாயினம். புத்தன் முதலாய புல்லறிவி நின்றான் அப்படின்னு சொன்னா ஆமா சொல்லுங்கம்மா. அந்த எண் வகை புணர்ச்சி என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லலாமா? அம்மா அதான் 5 பஞ்சபூதங்கள் 5மா. சூரியன், சந்திரன் ஓகே 7 இந்த உயிரோட கலந்திருக்கான். மொத்தம் 8 பொருள். ஓஹோ, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதை சொல்லிட்டாங்களே, நிலம், நீர், நெருப்பு. அதாம்மா சொல்றாரு. அததான் சொல்றாரு. நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான். புலனாய மைந்தனோடு என் வகை, அது அந்த 8ஐயும் சேர்த்து ஒண்ணா சொல்லிருக்கு. ஓகே ஆமாமாமா. ஓகே ஓகே ஓகே. புலனாய மைந்தன்கிறது இங்க அந்த புலன்கிறது இங்க அறிவை குறிக்கிறது. அறிவுருவாய ஆன்மான்னு சொல்றாரு. இந்த அங்க மேல உயிர்னு சொல்றது காற்றுமா, உயிர் வாயு. அப்ப நிலம்ங்கிறது நிலம், நீர், நெருப்பு, உயிர்ங்கிறது அங்க காற்றை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்புறம் விசும்புங்கிறது வானத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்புறம் நிலாங்கிறது 6, சூரியன்கிறது 7, புலனாய மைந்தனோட அறிவுடைய அந்த ஆன்மா அப்படின்னு இது 8 பொருளோட பெருமாள் அந்த என் வகையாய் புணர்ந்து நின்றான். புலனாயம் ஆன்மான் அப்படின்றா அறிவுன்னு அர்த்தமா? ஆமா, புலன்கிறது இங்க அறிவை குறிக்கக்கூடிய சொல். புலனாய மைந்தன்னா அறிவுடைய ஆன்மான்னு அர்த்தம். அது புலன் கூட்டல் ஆயம்னு பிரிச்சு இந்த 5 புலன்களும் சேர்த்து ஆயம் அப்படின்னு சொன்னாருன்னு கருதலாமா? ஏன்னா அந்த புலன்களாலதான் இந்த உயிருக்கு அறிவு வரும். அதனாலதான் புலனாய அப்படின்றாரு. ஏன்னா அந்த புலன் வழிதான் அறிவு வரும் நமக்கு. கருவிகளை வைத்துதான் நமக்கு அறிவை கொடுப்போம். அதனாலதான் இங்க புலனாய மைந்தனோட இது ரொம்ப சித்தாந்தம் மேலோட்டமா சொல்றதுனால அப்படி சொல்றோம். நிலம், நீர், தீ, காற்று, வானம், சந்திரன், சூரியன், ஆன்மா. ஐயா சொன்ன மாதிரி கரெக்டா ஆன்மா. ஓகே. மைந்தன்ற சொல்லுதான் ஆன்மாவை குறித்த சொல். இயமானன் அப்படின்னு ஒரு இது வரும். சொல்லியிருப்பார். புலனாய மைந்தன்கிறது அறிவுடைய ஆன்மா, அறிவுருவாய ஆன்மா. இருக்கிறாங்கன்ற அர்த்தம். கலந்து எல்லாத்துலயும் அத இறைவன் எல்லா பொருள் எல்லா உயிர்கள்லயும் எல்லா பொருளையும் கலந்திருக்கான். அட்டமூர்த்திங்கிற வார்த்தை திருமுறைகள் அடிக்கடி வரும். அந்த அட்டமூர்த்தத்தை பெருமான் இங்க நமக்கு விளக்கி சொல்றாரு.
நாவுக்கரசர் அட்டமூர்த்தமா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. இவங்க ஐயா வந்து விலக்கி 2-3 இடத்துல திருவாசகத்துல அட்டமூர்த்தங்களை இது போல வரிசைப்படுத்தி நமக்காக சொல்றாங்க. ஏகன் அநேகன்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் வந்து இந்த பாடல்ல ஒருவனுமே பலவாகி நின்றா அப்படிங்கறத ஏகன் அநேகன் அப்படிங்கறத இறைவனுடைய ஆமா அந்த பெருமையை சொல்றதா இந்த பாடல் இருக்கு. நன்றி. ஆமாய்யா ஆமா ஆமா நன்றி. ஆமா வாங்க. நன்றி நன்றி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு அரங்கு ஐயா. வாங்க, வாங்க, வாங்க. திருவடி வணங்குறேன். சிவாய நன்றி. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா தொடரும். அடுத்த பாடல் சொல்லுங்க ஐயா. சிவாய புத்தன் முதலாய புல்லறிவு பல்சமயம் தத்தம் மதங்களில் தாத்திப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினா தோல் நோக்கும் ஆடாமோ அத்தன் கருணையினா தோல் நோக்கும் ஆடாமோ. நன்றி ஐயா. இப்ப இங்க சொல்றது 24 சமயங்களை பத்தி சொல்றாரு. அது முதல்ல இருக்கிறது புத்தன். அப்ப புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம், பல சமயங்கள் இருக்கு. அந்த சமயங்கள் எல்லாம் புல்லறிவு உடையனன்னு சொல்றாரு. ஏன் அப்படி புல்லறிவு உடையனன்னு சொல்றாரோ, எந்த சமயத்திலயும் வீடு பேருன்ற ஒரு நிலைமையே கிடையாது. சைவத்துல மட்டும்தான் அந்த வீடு பேருங்கிற நிலைமை இருக்கு. ஆனாலும் இந்த உயிர்கள்லாம் அந்த படிமுறையில வரணுங்கிறதுக்காக அந்த புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் அந்தந்த மதங்கள்ல தட்டுழுப்பு பட்டு நிற்கு அப்படின்னா, அங்க போய் அந்த இறுதி நிலை அடையும் போது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும். இந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலைமை. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிற கேள்விக்கே பதில் இருக்காது. அப்படி எல்லாம் தடுமாறி நிற்க பெருமான் நம்மளை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, சித்தம் சிவமாக்கி நம்ம அறிவையே சிவமயமாக்கி அந்த அறிவுக்கு அறிவாக அந்த பெருமான் இருக்கான். அப்படி அந்த எதனால அப்படி நடந்தது அப்படின்னா, தவத்தினால நடந்ததுங்கிறார். அப்ப செய்தனவே அந்த நம்ம செய்யற செயல்களை எல்லாமே பெருமான் தவமாக கொண்டு இல்லையா, நம்ம செய்யற செயல்லாம் அப்படிதான் செய்யணும், தவமா செய்யணும். அப்படி தவமாக்கும் அத்தன் கருணை, அதுவும் நாமளா அந்த தவத்தை செய்ய முடியாது, அது பெருமானுடைய கருணையைப்படிதான் செய்ய முடியும். அந்த கருணையை பாடி அத்தன் கருணையினால் அந்த பெருமானுடைய புகழை பாடி இந்த தோளோட தோல் உரசி இந்த தோல் நோக்கம் ஆடுவோம் வாருங்கள்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. நன்றி. அடுத்த பாட்டு வாங்க திலகவதி அம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் செதிப்பைசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். நன்றிங்க ஐயா. சிவாயன். இந்த பாடல்ல சண்டேச நாயனாருடைய வரலாறு தான் சொல்றாரு. விசார சர்மர் அந்த பூஜையை பண்றாரு. அது பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த பூஜையை பண்றாரு. அந்த பூஜை அங்க தானாக பசுக்கள் பால் சுரக்கும்போது சிவபூஜை செய்யணுங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு அந்த சிவபூஜையை செய்யறாரு. ஆனா அதை பார்த்துட்டு போய் எல்லாரும் அவருடைய தந்தையான எச்சதத்தன்ட்ட சொல்றாங்க. அப்படி அவர் எச்சதத்தன்ட்ட சொல்லும் போது அவர் இவர் ஒளிந்திருந்து பார்க்குறாரு இவர் செய்யக்கூடிய பூஜையை. அப்படி செய்யும் போது இந்த ஊர் பசுக்களினுடைய இந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்க கூட, ஏன்னா அவர் வேதியராக இருந்தா கூட அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த சிவபூஜையினுடைய தன்மையை உணர முடியல. அதனால இங்க சொல்லும் போதே தீதில்லை மாணின்னு சொல்றாரு. அந்த சண்டேச நாயனார் சொல்லும்போது தீமை சிறிதும் இல்லா, மாணினா குழந்தைன்னு அர்த்தம். இங்க சொல்லப்படுற குழந்தை சண்டேச நாயனார கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத தீமையே இல்லாத இந்த சண்டேச நாயனர், அதாவது விசார சர்மர். அதுக்கு முன்னாடி அப்படி விசார சர்மரனுடைய அந்த சிவகர்மத்தை, சிவகர்மம்ங்கிறது சிவபூஜை, அந்த பூஜையை சிதைத்தானே அப்படின்றது அந்த சிவபூசையை அழித்தவன். அவன் யாரு அப்படின்னா அவன் சாதியன், அதாவது அந்தனர் குலத்தை சேர்ந்த சாதியன். அவன் வேதத்தை சொல்ல தரக்கூடிய வேதியன், அப்புறம் அவன் தந்தை. அப்படி 3 நிலைமை. ஏன்னா ஒரு அந்த அந்தனருக்கு நம்ம ஊறு விளைவித்தாலும் நமக்கு பிரம்மகத்தி பிடிக்கும், வேதியருக்கு நம்ம ஊறு விளைவித்தாலும் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும், அப்பாவை கொடுமைப்படுத்தினாலும் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். இப்படி 3 வகையான நிலைமையிலையும் இருக்கக்கூடிய அந்த தந்தையுடைய தாள் இரண்டையும் சேதிப்பன்னா அந்த தாளே இரண்டையும் வெட்டுறது சேதிப்ப ஈசன் திருவருளால். ஆனா இப்படி செய்ததுக்கு ஏன் அப்படி செய்தாருன்னா அந்த சிவபூசைய அந்த பெருமானை நினைத்து அந்த பெருமானுடைய பூஜைக்கு இடையூறு வந்துருச்சேன்னு செய்யறாரு.
அப்படியெல்லாம் பண்ணவருக்கு பெருமான் பாதகமே செய்தவருக்கு சோறு கொடுத்தாருங்கிறார். சோறு என்றால் முக்தி. அதனால அப்படி பாதகம் செய்தவருக்கு கூட முக்திய தான் கொடுத்தாரு. ஏன்னா சாதியன், வேதியன், தாதை 3 நிலைமையில இருக்கக்கூடிய அவருக்கு தண்டனை கொடுத்தா அவருக்கு அ தோஷம் தான் வரணும். ஆனா அப்படி வராம அதுக்கு பதிலா பெருமான் என்ன பண்ணா, அந்த உண்பனவும், உடுப்பனவும், சூடுவனவும் உனக்காக சண்டீசனாம் பதம் தந்தோன்னு பெருமானுக்குரிய அத்தனையும் குடுத்து, சண்டீசனான் பதத்தையும் குடுத்து அவருக்கு பெருமான் அந்த இறைவனது பரிகளம் எல்லாத்தையும் கொடுத்த அந்த வரலாற நம்ம பெரிய புராணத்துல விரிவா பார்த்திருப்போம். அப்படியே பெருமானுடைய புகழ் இப்படிப்பட்ட பெருமானுடைய புகழை பாடி நம்ம தோளோடு தோள் உரசி அந்த தோள் நோக்கம் ஆடாமோன்னு சொல்றார். அங்கே சிவபூஜையினுடைய பெருமை சொல்லப்பட்டது. அடுத்த வேலர் பாடல். சேம்மா வாங்க. வேலர் சேம்மா வாங்க. இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லே, வானம் தோழும் தென்னன் வார்கழலே நினைந்தடியோம், ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே, ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம், ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம். திருச்சிற்றம்பலம். இங்க மானம்னு சொல்றது தன் மேல கொண்ட அபிமானம். அந்த மானம் அழிந்தோம், மதி மறந்தோம். எல்லாம் நம்மளுடைய அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம எல்லாம் இறைவனுடைய அறிவு அப்படின்னு நினைக்கிறதுனால நம்மளையே மறந்துட்டோம். அதான் மதி மறந்தோம். மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்கழலே நினைந்தடையும். இதெல்லாம் ஏன் நினைச்சோம், ஏன் நடந்தது அப்படின்னா அது பெருமானுடைய திருவருள நடந்ததுனால. அதாவது மானம் அழிதல்ங்கிறது உலகப்பற்று அறிதல், மதி மறத்தல்ங்கிறது தன்னையே மறத்தல், ஆன்மபோதம் கெடுதல். அப்படி கெட்டு இறைவனது திருவருளை பெற்றமையால் இந்த உலகப்பற்றையெல்லாம் நம்ம நீங்கணும். அப்ப இறைவனுடைய திருவருள் பெறாம அந்த உலகப்பற்றிலிருந்து நீங்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுதான் மானம் அழிந்தும் மதிமறந்தாரு. இனி இறைவனுடைய திருவடி ஞானம் நமக்கு உண்டாயிருச்சு. இனிமேட்டு அந்த திருவடி ஞானம் வந்துட்டா நமக்கு பேரின்பம் தான் உண்டாகும். அதனால அந்த வார்கழலே நினைந்து ஆனந்தமாகி நின்று ஆடாமோ. அப்ப அந்த பெருமானுடைய திருவடியை நினைச்சா நமக்கு ஆனந்தம் தான் கிடைக்கும். ஆனந்தத்துக்கும் இன்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்பம்னு ஒண்ணு வந்தா பின்னாடியே அதுக்கு துன்பம்னு ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஆனா ஆனந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லே பேரானந்தம் தான். அதனால அந்த பெருமானுடைய திருவடியை நினைச்சா நமக்கு பேரானந்தம் தான். அந்த ஆன்மபோதமற்று அந்த ஆனந்தமாய் நிற்றல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம். வாங்க சரஸ்வதி அம்மா. மானம் அழிந்தோம் மதி மறந்தோம். அம்மா அடுத்த பாட்டுமா என்னுடையா? இதுதான் பாடணுங்க. என்னுடை மூவர் இராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் என் இலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர் கான் தோள் நோக்கம் என்னிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர் கான் தோள் நோக்கம். நன்றி. இங்க என்னுடைய மூவர் அப்படிங்கிறாரு. என்னுடைய மூவர்னா தன்னையை பெருமையாக கருதி கொண்டிருக்கக்கூடிய முப்புராதிகள்னு சொல்லக்கூடிய கமலாட்சன், விருபாட்சன், வித்யுன்மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 அசுரர்கள், ராக்கதர்கள். அவர்களை பெருமான் எரியில் பிழைக்க எரியில அவர்களை சிரித்து எரித்தான். அப்ப அவர்கள் விட்டு அந்த சிவபூஜை செய்த சுபலன், சுசீலன், சுபுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேரையும் பிழைக்கச் செய்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்று. அப்ப கடைத்தலை அப்படிங்கிறது அந்த துவாரபாலர்களா அவர்கள் 2 பக்கமும் அந்த கடையில வாசற்கடையில 2 பேருக்கு முன் நின்றதற்பின் அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் நிலையாக இருக்கிறார்கள். இன்னும் என்னைக்கு அவர்கள் அந்த துவாரபாலகர்களா ஒரு குடமுலா நந்தியா போனாங்களோ இன்னும் அவர்கள் அந்த பதவியில நிரந்தரமா இருக்காங்க. ஆனா இந்த பெருமானை அப்படி வணங்காம இந்திரனும் அந்த பிரம்மன் மால் அதெல்லாம் அவங்கெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக
பெருமானை வணங்கக்கூடியவர்கள். அதனால அவங்க நிரந்தரமா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எத்தனிலி இந்திரர் வந்துட்டு போன இந்திரருக்கு அளவே கிடையாது. எத்தனையோ பிரம்மர்களும் வந்துட்டு போன பிரம்மர்களுக்கும் அளவில்ல. மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தோல்நோக்கும். அத்தனை திருமால் இறந்து இறந்து பிறந்து பிறந்து அத்தனை பேர் அந்த பதவிக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா பெருமான்கிட்ட பெறக்கூடிய அந்த பதவி தான் நிரந்தரமான பதவி. மற்ற பதவி எல்லாம் அழிந்து போகக்கூடிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இறைவன் அருள் பெற்றோர் அழிய மாட்டார், ஏனையவர் அழிவர் அப்படிங்கறத இங்க சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். யாருங்க? லலிதா பாட்டுங்களா? பாடுங்கம்மா. நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். பங்கயமாயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம்கண் இடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளிய ஆறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கும் ஆடாமோ எங்கும் பரவி நாம் தோல் நோக்கும் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு தான். திருமால் சிவபூஜை செய்த வரலாறு இங்க நமக்கு சொல்றாரு. பங்கயம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தாமரை 1000 தாமரைகளை கொண்டு தினந்தோறும் திருமால் சிவபெருமானுக்கு பூஜை செய்வார். எதுக்காக செய்வார்னா பெருமான் மேல கொண்ட அன்பினால இல்ல, தனக்கு சக்கரை. ஏன்னா அந்த சலந்தரனை பிறந்த சக்கரை இன்னும் பெருமான்கிட்ட இருக்கு, அதை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு அந்த திருமாலுக்கு ஒரு ஆசை. அதனால அந்த சக்கரத்தை வாங்கறதுக்காக இந்த திருமால் சிவபூஜை பண்றாரு. ஏன்னா இவர்கள் எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் காமிய பூஜை தான். ஏதாவது பொருளை வேணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க. அதனால பங்கயம் 1000 ஓர் பூவினில் ஓர் பூ குறைய, ஒரு பூ குறைஞ்சு போகிறதுக்காக அந்த கண்ணனானப்பட்டவன் தன்னையே கமலக்கண்ணன் தான் சொல்லுவாங்க. என்னுடைய கண்ணே ஒரு கமலம் தான். ஏன்னா சிவபூஜையில இருந்து நடுவுல எந்திரிக்க கூடாது. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சான். நம்மளுடைய கண்ணே கமலம் தான், அதனால கண்ணையே எடுத்து போட்டலாம் அப்படின்னு சேவடி மேல் சாத்தலுமே. சங்கரன்னா அவன் இன்பத்தை தருபவன் அர்த்தம். அந்த பெருமான் எம்பிரான் சக்கரம் மார்க்கு, அந்த சக்கரப்படைய அந்த மாலுக்கு அருளியவாறு. அப்ப அந்த பெருமான் அந்த சக்கரப்படையை கொடுத்ததை சொல்லி எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமா. அதை எல்லா இடத்துலையும் சொல்லணும், பெருமான் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறத. ஏன்னா அது கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்றதுதான் கொடை. இல்லைன்னா அது திருட்டுன்னு சொல்றாரு. அதனால திருமான் அந்த கண்ணனிடந்து அந்த சாத்திய வரலாறு நம்ம ஏற்கனவே திருச்சாளர்லையும் பார்த்தோம். அப்ப திருமால் அந்த பூஜையை பயின்றதே பயன் கருதி கண்ணிடந்து சாத்தி அந்த சக்கரம் பெற்றமையும், கண்ணப்ப நாயனார் பயன் கருதாது அந்த பெருமான்கிட்ட அவன் மேல கொண்ட அன்பினால செய்யக்கூடிய அந்த அவரும் கண்ணை தான் போட்டாரு. கண்ணப்ப நாயனாரும் கண்ணை தான் இடந்து அப்புனார். ஆனா இவர் செய்தது காரியமா, அவர் செய்தது அன்பினால. அதனால கண்ணப்பர் செயலுக்கு இவர் செயல் எப்பயும் ஒரு காலமும் ஒப்பாகாது. அதனாலதான் நம்ம கண்ணப்ப நாயனார் வணங்குறோம், திருமாலுக்கு நமக்கு வழிபாடு கிடையாது. அதனால திருமால் சிவபூஜை செய்து பயன் பெற்றார் அப்படிங்கறத இங்க சொல்றார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலங்கய்யா. குன்றத்தூர் வாங்க 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 பாருங்க. அடுத்து குன்றத்தூர் உமாமா வாங்க. உடலுயிர் காலன் பற்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம்பிரமன் கரம் எரியை சோமன் கலைத்தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோநோக்கம் ஆடாமோ. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இதுல சொல்றாருன்னா காமனுடைய உடலை சுவாமி எரித்தார். அத காமன் உடல் உயிர். அப்புறம் காலன் அப்படிங்கிற காலனுடைய உயிரையும் சுவாமி எடுத்தார். யமனை தான் காலன்னு சொல்றாரு. காலனாக இருந்து அந்த யமனுடைய உயிரையும் எடுத்தாரு. காய் கதிரோன் அப்படி கதிரோன்னா சூரியன் அர்த்தம். காய் கதிரோன்னா காய்கின்ற சூரியன், சுடுகின்ற அந்த சூரியன். அவனுடைய பல்ல உடைத்தாரு. நாமகளுக்கு, அதாவது அந்த சரஸ்வதியினுடைய மூக்கை பிடிச்சு அருந்தார். கலைமகளுடைய மூக்கையும் அந்த பிரம்மனுடைய சிரத்தையும் பிரம்மனுடைய தலையும் அறிந்தார். அப்புறம் எரிகரத்தை, அப்ப எரின்னா அங்க அக்னி தேவனை குறிக்கக்கூடியது. எரிகரத்தை அப்படிங்கிறது அந்த அக்னி தேவனுடைய கைகளை, கரம் அப்படிங்கிறது கையை, அவனுடைய கையையெல்லாம் முறித்தார். அப்புறம் சோமன் சந்திரனுடைய தலையையும் தேய்த்தார். அந்த சந்திரனும் அடி வாங்குறான் அந்த தட்சனுடைய வேள்வியில, அவனுடைய தலை. அப்புறம்
இது எல்லாத்தையும் அவன் பெருமான் எதுக்கு செய்தான் அப்படின்னா, இப்படி எல்லாம் செய்யலாமா? இத்தனை உயிர்களை வதைக்கலாமா? அப்படின்னு கேட்டா, அவன் செய்ததெல்லாம் அந்த உயிரினுடைய பாவத்தை போக்குவதற்காக, அவர்களுடைய தூய்மை அதான் கலைத்தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா அப்படின்னு சொல்றார். அவங்களை எல்லாம் தூய்மை அவர்கிட்ட இருக்க அழுக்கெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பெருமானுடைய பராக்கிரமத்தை அவர்கள் உணர்ந்து காரணத்துக்காக தான் பெருமான் இத்தனையும் அந்த அவர்களது உறுப்புகளின் மேல் வைத்து சொல்றார். அதனால வரலாறுல நம்ம முன்ன பார்த்துட்டோம். நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, பெருமான் அறக்கருணை செய்து கொண்டிருந்தான். இப்படி அடங்காதவர்களுக்கு அவன் அடக்கி மரக்கருணையும் செய்வான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திருச்சிற்றம்பலம். வாங்க குன்றத்தூர் உமா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இந்த விளக்கங்கள் ரொம்ப இருக்கு. இந்த விளக்கங்களை இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரஸ்வதியோட மூக்கை ஏன் பிடிச்சாரு? ஆமா, அவங்க எல்லாம் போய் அந்த தட்சனுடைய யாகத்துல கலந்துக்கிட்டாங்கல்லமா, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறுப்பை சிதைத்து தண்டனை கொடுக்கிறாரு. தட்சனோட யஜ்யத்துக்கு எதுக்கு போனாங்கன்றதுக்காக தண்டனை உங்களுக்கு? ஆமா ஆமா, அதாவது சிவபெருமானை முன்னிறுத்தி செய்யாத எந்த செயல்லையும் நம்ம ஈடுபட்டோம்னா நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். கூடாதுன்றதுக்கு அறிவுரை. ஓகேயா? ஏன்னா அதாவது யாகம் செய்யறது நல்ல விஷயம்தான். ஆனா தந்தையுடைய காலை வெட்டுறது நல்ல விஷயமா இல்ல. சிவபெருமானை நினைச்சு தந்தையினுடைய காலை வெட்டுறாரு, ஆனா அவருக்கு பரிசு கிடைக்குது. சிவபெருமானை மறந்து யாகமே பண்ணா கூட அவர்களுக்கு தண்டனை தான் கிடைக்குங்கிறத இங்க சொல்றாரு. இதுதான் இங்க விதி. ஓகேயா? ஆமாமா ஆமா, பெருமானை நினைந்து செய்கின்ற எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு பரிசும், பெருமானை மறந்து செய்கின்ற எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு தண்டனையும் அப்படிங்கறது இங்க உறுதி செய்யறாரு. இது இப்படி இருக்கட்டியா, இன்னொரு சமயத்துல இந்த கொஞ்சம் விரிவான இந்த தண்டனைகள் எல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லணும். இப்ப வேண்டாம், சொல்லலாமா? அது தட்சயாக கந்தபுராணத்துல நிறைய சொல்றாங்க. அதை நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சிவபெருமானுடைய பெரும் கருணை தான். அந்த குன்றத்தூர் அம்மா இருக்கீங்க, குன்றத்தூர் உமா இருக்கீங்களா? பிரம்மன் அரியன்று இருவரும் தன் பேதமையால், பிரம்மன் அரியன்று இருவரும் தம் பேதமையால், பரமன் யாம் பரமன் என்றவர்கள் பதை போடுங்க. ஆனார் அழல் அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிருந்து பரமாகி நின்றனவா தோல் நோக்கம் ஆடாமோ. பாடுங்கம்மா. பிரம்மன் அரியன்று இருவரும் தம் பேதமையால், பிரம்மன் அரியன்று இருவரும் தம் பேதமையால், பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதிப்புடுங்க. அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிருந்து பரமாகி நின்றனவா தோல் நோக்கம் ஆடாமோ. அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிருந்து பரமாகி நின்றனவா தோல் நோக்கம் ஆடாமோ. சிவானமலையா? இல்ல, பிரம்மன் அரி ரெண்டு பேரும், அதாவது தான்ங்கிற அகந்தை, இந்த பசுத்துவம் வந்துருச்சுனாவே எல்லாம் நாம தான்ங்கிற எண்ணம் வந்துடும். அப்படி அந்த பிரம்மனுக்கும் அந்த அரிக்கும் அந்த பசுத்துவத்தினால ரெண்டு பேரும் நான்கிற அகந்தையினால நான் தான் பெரியவன், நான் தான் பரம்பொருள்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த தட்சணா அப்படிதான் சொல்றான். அப்புறம் அந்த தாரகாவனத்து முனிவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் அந்த பசுத்துவம் வந்துருது. அதனால அந்த அதிகமா படிச்சாலும் பசுத்துவம் வந்துருது, அதிகமா செல்வம் இருந்தாலும் பசுத்துவம் வந்துருது. அப்படிலாம் இல்லை. என்ன இருந்தாலும் அதெல்லாம் பெருமான் கொடுத்ததுதான். பெருமான் கொடுக்காத எதையும் நம்ம பெற முடியாது அப்படின்னு அவருடைய செருக்கு அடங்கிறதுக்காக பெருமான் என்ன பண்ணா, அழல் உருவா வானத்துக்கும் பூமிக்கும் நீண்டு இருந்தான். அவர்கள் அந்த பன்றியாய் அந்த மண்ணிடந்து தேடினான், இவன் அன்னமாய் வான் பறந்து தேடினான். அப்படி தேடியும் பெருமானை காண முடியல. அப்ப காண முடியாத போது அவருடைய ஆணவம் அடங்கி நின்றது. அதனால அழலுருவாய் அங்கே அளவிருந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாம. அப்படி இந்த திருவண்ணாமலையில பெருமான் அந்த அழலுருவாய் நின்று காட்டினானே, அதை பாடி அது அவனுடைய அளக்கலாக பெருமை, அவனுடைய பேராற்றல், அந்த பேராற்றலை சொல்லி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம். ஏன்னா எதையோ பேசக்கூடாது, பெருமானுடைய புகழை பாடி ஆடுவோங்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் பாடிட்டாங்க ஐயா. அடியன் பாடுறேன்.
ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நல்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ ஊழி முதல் சிந்தாத நல்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. நன்றி ஐயா. இந்த மனிதர்களா பிறந்த அதற்குரிய பயன் என்ன அப்படின்னா, இறைவனை வணங்குவதற்கு தான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். ஆனா அதை செய்யாத நம்ம இந்த வீணா அந்த உலகத்துல உழன்று காலம் கழித்து கொண்டிருக்கோம். அதான் பாழுக்கு இறைத்தேன்கிறார். ஏன்னா நம்ம செய்யற எந்த செயலும் பயனற்று போகும். பயனற்று போகிறது இல்லாம நமக்கு பிறவிக்கான வினையும் சேர்த்து விட்டுரும். அதான் சொல்றாரு இங்க, வீணாக அந்த பிறவியெல்லாம் கழித்தேன். அப்புறம் ஆனா அந்த பெருமான் என்ன பண்ணா, ஊழி முதல் சிந்தாந்த நன்மணி அப்படிங்கிறார் இல்லையா? அந்த நன்மணிங்கிறது மாணிக்கத்தை குறிக்கும். மணினாவே அது மாணிக்கத்தை மட்டும்தான் குறிக்கும். இங்க நல்மணினா அந்த மாணிக்கத்திலையும் சிறந்த மாணிக்கம் யார் அப்படின்னா அந்த பெருமான் தான் அப்படிங்கிறார். சிந்தாத அப்படின்னு சொல்லணும். சிந்தாதன்னா அது அழியாத அப்படின்னு அர்த்தம். சிந்தாத நன்மணி. அப்ப அந்த ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து அந்த பெருமானை வந்து என் பிறவி தாழை பறித்தவா அப்படிங்க. அந்த பிறவி தாழ்ங்கிறது வேரை குறிக்கக்கூடியது. அந்த பிறவிய வேரோடும் கலைந்த ஆண்டுகோள் உத்தரகோசம் அங்கே கரசேர் ஒரு இடத்துல சொல்வார். அப்ப இந்த என் பிறவியினுடைய தாளை பறித்தானே அதை சொல்லி அந்த பெருமானுடைய புகழைப்பாடி அந்த தோல் நோக்கத்தை ஆடுவோம். இறைவனை வணங்கி இந்த பிறப்பினுடைய பயனை அடைதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம். பாடலாம் ஐயா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாங்க அரங்கோ ஐயா. அரங்கோ ஐயா, நீங்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பாட முடியுமா? ஐயா வாய்ப்பு இல்லாதவங்க கொடுங்க ஐயா, அவங்க பாடணும்னா கேக்குறது. இது உங்க பெருந்தன்மை இருந்தாலும் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. உரைமாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து உளம்புகளும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட துறைமாண்டவா பாடி தோல் நோக்கம் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். இங்க சுவாமி எதை சொல்றாருன்னா உள்ளொலியை பத்தி சொல்கிறார். உள்ளொலி அப்படிங்கிறது தான் ஞானம். அந்த ஞானம் வந்துட்டா இங்க இறைன்னு சொல்றது இந்திரிய பறவைன்னு சொல்றாரு இல்லையா? இந்திரிய பறவை அப்படிங்கிறது இந்திரியத்தால் அனுபவிக்கப்படக்கூடிய விஷயங்களை தான் இங்க இறைங்கிறார். இறைமாண்ட இந்திரிய பறவைங்கிறார். ஒண்ணு உரைமாண்ட உள்ளொலி, இன்னொன்னு இறைமாண்ட இந்திரிய பறவை. எப்ப அந்த உள்ளொலி வந்துருச்சோ அந்த இந்திரிய வழி நில்லாது அந்த இறைவழியில எப்ப நிக்கிறோமோ அதுதான் நமக்கு துறை அப்படிங்கிறதுதான் நமக்கு கரை இல்லையா? துறைங்கிறது மிகுதிப்பாட்டை குறிக்கக்கூடிய சொல். அதனால அந்த தன்முனைப்பை குறித்து நிற்கிறது. அந்த சிவஞானத்தை எப்ப நாம அடையிறோமோ அந்த ஞானத்தை நாம அடையும் போது இந்த இந்திரியங்களுடைய செயலெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாம போயிடும். அந்த உலக வேட்கையெல்லாம் நமக்கு இல்லாம போயிடும். அந்த தன்முனைப்பெல்லாம் நமக்கு இல்லாம போயிடும். அதனால இந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டோர் யாரெல்லாம் இருக்காங்களோ இப்ப நமக்கு பெருமானுடைய அருள் இருக்கு அப்படின்னா அந்த உலக வாசனை நமக்கு இருக்காது. அதைதான் இங்க சொல்றார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த உலக வாதனையிலிருந்து நீங்கக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இந்திரிய பறவை நம்ம விட்டு இரிந்து ஓடிவிடும் எப்ப இந்த ஞானம் வருதோ அதை சொல்லும் போது உத்தமன் வந்து உளம்புகழும் கரைமாண்ட காம பெருங்கடல்ங்கிறார். ஏன்னா இந்த ஆசைங்கிறது கடல்னு கூட சொல்லல, பெருங்கடல்ங்கிறார். அந்த பெருங்கடலை கடக்கணும்னா அந்த பெருமானுடைய ஞானத்தை நாம பெறணும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க இந்த பாடல்ல சொல்லப்படக்கூடியது. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லைங்க இந்த பாடலோட. நன்றி, திருவள்ளுவருக்கு நன்றி. ஆமா, நான் பயந்தே போயிட்டேன். இவ்வளவு தூரம் ரெக்கார்டிங். ஆமா ஐயா சொல்லுங்க, அரங்க ஐயா சொல்லுங்க. அதாங்க அதுல உரை மாண்ட என்றால் நீங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய பேச்சு உரைகள்லாம் நின்றுடும். உரைனா அது சொல்ல குடிக்கக்கூடிய சொல்ல அதான் உரை. எதுவுமே இருக்காதுங்கிறாரு. ஆமா, வாக்கு மனம் கடந்த நிலை, அததான் அந்த உரை மாண்ட அப்படிங்கிற சொல் குறிக்கிறது. கரை மாண்ட என்றால் கரையற்ற அளவில் அந்த காம பெருங்கடல் இருக்கிறது, அதையும் நம்ம கடந்துருவோம்.
வாக்கு மனம் கடந்த நிலையில் உள்ளொளி வந்து புகுந்து நம்ம உள்ளத்தில் புகுந்து விடும். அதே போல இறை மாண்ட இந்திரிய, இறை என்றால் ஒலிப்பு. அந்த இந்திரிய பறவையானது, இந்த ஐம்புலன்கள் என்ற அந்த பறவையானது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த இறை அதனுடைய சத்தமும் நின்றுவிடும், அதுவும் தோற்று ஓடிவிடும், இருந்து ஓடிவிடும். துறை மாண்ட என்றால் மேன்மைப்பட்ட அந்த மேன்மை அடைந்த நிலையை நாம் அடைந்து விடுவோம். அப்படி அடைந்த நிலையை எண்ணி நாம் ஆடுவோம் அப்படின்னு அந்த மங்கையில் நல்லார்களோடு கூடி சிவ ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கின்ற திருக்கூட்டத்தோட சேர்ந்து நம்மளும் இந்த மாதிரி ஒருவரோடு தோளோடு தோள் இணைந்து ஆடுவோம்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. நன்றிங்க. அந்த துறைமாண்டங்கிறது தான் தன்முனைப்பு கெடுதல் அப்படிங்கிறது. அந்த துறைமாண்ட அந்த தன்முனைப்பு கெட்ட அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், பெருமானை தான் பாடிட்டு இருப்பான். அப்படி பாடி தோளோடு தோள் உரசி நம்ம ஆடி பெருமானுடைய புகழை பாடுவோம்னு இந்த பாடல்ல சொல்றாரு. நான் சிறப்பா விளக்கம் அதாவது சொன்னீங்க. கடல் நன்றிங்க. கடல் கடல் அப்படின்னாவே அதுக்குரிய சொல் என்னன்னா கரை இருந்தும் கரை அறியப்படாததுன்னு அர்த்தம். கடலுக்கே இங்க பெருங்கடல் அப்படிங்கிறது பல கடல்கள் கலந்த ஒரு நிலை. அப்ப அப்படி அந்த கடலை யாராலையும் கடக்கணும். கடல்ல கொண்டு போய் நடுவுல போட்டுட்டா எந்த பக்கம் கரை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட கடல்ல இருந்து நம்மளை மீட்டு கலங்கரை விளக்கமாக இருப்பவன் பெருமான் தான். அதனாலதான் அந்த சந்திரனை மேல உயரமா வச்சு அவன் கலங்கரை விளக்கத்தை நம்ம காட்டு கொண்டு இருக்கிறான்ங்கிறத நமக்கு சொல்லுவார். அற்புதம், அற்புதம். ஐயாவும் அழகா நன்றிங்க ஐயா. எங்கிருந்தா வந்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நாங்க பங்கெடுத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, காலம் எல்லாம் முடிந்த பிறகும் மீண்டும் ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து, அந்த பதிவு ஏற்படாத ஒரு காரணத்தினால திருவருள் கருணையினால மீண்டும் ஒரு வாய்ப்பு ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்க ஐயா. திருவடிக்கு வணங்குகிறேன். பெருமாள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பாடும்போதே இன்னைக்கு பெருமான் இப்படியும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். நன்றி சாமி. நன்றி, நன்றி. நன்றி. இல்ல இப்ப ஒரு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, உங்களை போல ஆளுங்கள்லாம் வந்து இங்க பேசும்போது எங்களை போல அறியாமல் இருக்கவங்க நிச்சயம் தெளியறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சாமி. திருவருள் கருணையை நாங்க எண்ணி வியக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக பொன்னுசல் வாழ்த்து பாடுங்க. சுருக்கமா முடிச்சிருங்க ஐயா. வாங்க. திலகவதி அம்மா படிங்கம்மா. பொன்னுசல் அவங்கதான் படிச்சாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அதே பாடல் பாடுவோங்களா ஐயா? முதல் பாட்டே. திருச்சிற்றம்பலம். சீராட்பவளம் கால் முத்தம் கைராக ஏறாரும் பொற்பலகை ஏறியமர்ந்து நாராயணன் அறிய மலத்தால் நாயடியேற்க ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை திரு உத்தர கோசமங்கை ஆறாமோதென் அருள் தாளினை பாடி போரார் வேள் கண்மடவேல் பொன்னோ சல்லாடமோ போரார் வேள் கண்மடவேல் பொன்னோ சல்லாடமோ பொன்னோ சல் ஆடமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதம் அடைக்க சங்கரையா பாடுங்கய்யா. விடுமின் இவளி வேட்கனே.
படிக்கிறீங்களா ஐயா? படிக்கிறேன். படி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஹெட்போன் எடுத்துட்டு வந்து திருச்சிற்றம்பலம். வீடு மின் வெகுளி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெருந்தாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையா உடைபட்டுருகி போற்றுவோம். புயங்கள் நாள்வான் புகழ் துருகி போற்றுவோம். புயங்கள் நாளையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க. வாழ்த்து பட்டமால் படிங்கம்மா. ஐயா கேட்டுதுங்களா நல்லா? கேக்கு சாமி கேக்கு சாமி. மீட் பண்ணுங்க சாமி. மீட் பண்ணுங்க. கொஞ்சம் எரிச்சலா வேற ஒரு மைக் ஆட் பண்ணி பேசணும் ஐயா. அதனால தான் வேற கொஞ்சம் எரிச்சலா இருந்தது. சரிங்க ஐயா. சரிங்க சரிங்க. சிவாயனம் கொஞ்சம் விரைவா முடிச்சிடலாம். வாங்க பட்டமலம் வாங்க. சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணினுள்ளகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பரமேஸ்வரி அம்மா படிங்கம்மா. வாழ்த்து. சிவாய நம ஐயா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லனையெல்லாம் தரும். அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. போர் செண்பகவல்லியம்மா முடியுமா? வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். 6 தரத்தோல் பாடிட்டாங்களா ஐயா? வாழ்க அந்தனர் படி. வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துய தீர்க்கவே. 6 தடத்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க. குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்ஞை வாழ்க. ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். செந்தில்லை மன்றில் ஆடி போற்றி எனக்கு ஆறாமுதம் ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். முடிச்சிருங்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். எதிர்பாராத விதமா நம்ம மீண்டும் ஒரு முறை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்து பாடியமைக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். பிள்ளை அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நீதி நிறைவேற்றுவோம். நற்றுணையாவது நமச்சிவாய. மீண்டும் இன்றிரவு 9:50 திருத்தொண்ட தொகை சரியாக 9:50 10 மணிக்கு பொன்னூசல்
பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.